ஸ்லாங்கூர் PKR இளைஞர் பிரிவின் தலைவர் முகமது இமான் ஹாசிக் பாஸ் கட்சி பொறுப்புடனும் முதிர்ச்சியுடனும் ஒன்றிய அரசில் இணைவது நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை தரும் அரசியல் முடிவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், ஒன்றிய அரசில் இணைவது பாஸ் கட்சி அரசியல் ரீதியாக வெற்றி அல்லது தோல்வி அடைவதாக அர்த்தமல்ல. மாறாக 75 ஆண்டுகளுக்கும் அருகிலான அரசியல் முதிர்ச்சியை கொண்ட ஒரு பெருந்தன்மை மிக்க கட்சியாக பாஸ் கட்சி தன்னை நிரூபிப்பதாக இருக்கும். தனிப்பட்ட அதிகார ஆசைகளை விட மக்களின் நலன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய நேரம் இது என்று அவர் தெரிவித்தார். இந்த கருத்து பெர்லிஸ் அரசியல் நெருக்கடி மற்றும் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் விலகியதை அடுத்து பாஸ் பெர்சாத்து கட்சிகளுக்கு இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ள சூழலில் வெளியாகி உள்ளது. பெர்சாத்து கட்சி அரசியல் துரோகங்களில் புதியது அல்ல. மக்களின் நம்பிக்கையை சிதைத்த ஷெராட்டான் மூவ் சம்பவம் வரலாற்றில் பதிவாகி உள்ளது என்று இமான் ஹசிக் மேலும் விமர்சித்தார். பாஸ் பெர்சாத்து உறவில் ஏற்பட்டுள்ள சமீபத்திய மாற்றங்களை மிகுந்த கவலையுடன் கவனித்து வருவதாக தெரிவித்த அவர், இது பொதுவெளியில் வெளிப்படையாக தெரிகிறது என்று கூறினார். பரஸ்பர சந்தேகங்களால் நிறைந்த பலவீனமான கூட்டணியின் கைகளில் நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியாது என்பதையே இது உணர்த்துகிறது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தற்போது நிலவும் சூழல் பெர்லிஸ் மூவ் என அழைக்கத்தக்க நிலையில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், பெர்சாத்து கட்சி இதை புறக்கணித்தாலும் அதிகார ஆசையால் இயக்கப்படும் குறுகிய அரசியலையே இது வெளிப்படுத்துகிறது என்று சாடினார். நாட்டிற்கு அரசியல் நிலைத்தன்மையை தேவைப்படும் இந்த நேரத்தில் பெர்சாத்துடன் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஸ்லாங்கூர் பாஸ் கட்சியின் இளைஞர் அணியின் கருத்தை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் இமான் ஹாசிக் தெரிவித்துள்ளார். சிறை கைதிக்கு போதைப்பொருள் வழங்கியதாக நம்பப்படும் வழக்கறிஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக திரங்கானு மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது கைரி கைருடின் தெரிவித்துள்ளார். விசாரணைக்காக கோலத்திரங்கானு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விசாரணை கைதி விசாரணைக்கு பின்னர் மீண்டும் சிறைக்கு கொண்டுவரப்படும்போது அவரிடம் போதைப்பொருள் இருப்பதை கண்காணிப்பு அதிகாரிகள் கண்டதாகவும், கைதியை பரிசோதித்ததில் அவரிடமிருந்து 16,000 ரிங்கிட் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் டாக்டர் முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் கைதியை அவருடைய பெண் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தனியாக சந்தித்தது தெரிய வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞரை காவல்துறை விசாரித்ததில் பெண் வழக்கறிஞர் கைதிக்கு போதைப் பொருளை வழங்கி இருப்பதாக தெரிய வந்ததும் சம்பந்தப்பட்ட பெண் வழக்கறிஞரை காவல்துறை கைது செய்திருப்பதாக டாக்டர் முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கைதியிடம் இருந்து 123 கிராம் யாபோ மாத்திரைகள், 21 கிராம் கஞ்சா, 13 கிராம் எரிமின் என பல வகையிலான போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்திருப்பதாகவும், இது குறைந்தபட்சம் 800 பேர் பயன்படுத்தும் அளவிற்கானது என்றும் டாக்டர் முகமது கைரி கைருடின் தெரிவித்தார். சராவா மாநிலம் பெத்தோங் மாவட்டத்தில் உள்ள ஜலான் லூபோ அந்து சாலையில் நேற்று நிகழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்ததுடன் 9 பேர் காயமடைந்தனர். டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனமும் ஒரு காரும் மோதி ஏற்பட்ட இந்த விபத்தில் டொயோட்டா ஹைலக்ஸில் பயணித்த ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் விபத்து குறித்து தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பெத்தோங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து 8 பேர் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக தீயணைப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தீயணைப்பாளர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது காயமடைந்தவர்களுக்கு பொதுமக்கள் ஏற்கனவே உதவி செய்திருந்தனர். காரின் பின்புற இருக்கையில் சிக்கியிருந்த பெண் ஒருவரை மீட்பதற்கான நடவடிக்கையை தீயணைப்பாளர்கள் மேற்கொண்டனர் என்று அவர் கூறினார். மேலும் சம்பவ இடத்தில் இருந்த சுகாதார அமைச்சின் ஊழியர்கள் 2 பேர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்தில் 7 பேர், காரில் 4 பேர் பயணித்திருந்ததாகவும் தீயணைப்பு துறை தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவி வரும் அரசு கிளினிக்குகள் இனி வாக்கின் நோயாளிகளை ஏற்கவில்லை என்ற தகவலை சுகாதார அமைச்சு முற்றிலும் மறுத்துள்ளது. பெரும்பாலான ஆலோசனைகள் முன்பதிவின் அடிப்படையில் நடைபெற்றாலும் அரசு சுகாதார கிளினிக்குகள் வாக்கின் நோயாளிகளையும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டே இருக்கும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. குறிப்பாக அவசர நிலை நோயாளிகள், மூத்த குடிமக்கள், தொழில்நுட்ப வசதி குறைவாக உள்ளவர்கள் ஆகியோருக்கு வாக்கின் அடிப்படையில் சிகிச்சை வழங்கப்படும் என்று அமைச்சு உறுதி செய்துள்ளது. முன்பதிவு இல்லாமல் வரும் நோயாளிகளும் சிகிச்சை பெறுவார்கள். ஆனால் அவர்கள் முதலில் ட்ரையாஜ் எனப்படும் அவசர நிலைக்கான பரிசோதனை செயல்முறைகளை கடந்து செல்ல வேண்டும் என்று அமைச்சு தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு நபருக்கும் தொழில்நுட்ப அணுகல் ஒரே மாதிரி இருக்காது என்பதை அமைச்சு நன்கு உணர்வதாகவும் தெரிவித்துள்ளது.
சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் சமமான மற்றும் நியாயமான சுகாதார சேவையை உறுதி செய்வதற்காக வாக்கின் சேவைகள் தொடரும் என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வது நல்லிணக்கத்தையும் தேசிய ஒற்றுமையையும் வலுப்படுத்த உதவுகிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இது மலேசியாவை உலக அரங்கில் மரியாதைக்குரிய சுற்றுலா தலமாக நிலைநிறுத்துகிறது என்று அவர் நேற்று தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு பண்டிகை சூழ்நிலையில் நடைபெற்ற கொண்டாட்டங்கள் விசிட் மலேசியா 2026 பிரச்சாரத்திற்கான ஆரம்ப கட்ட ஊக்கியாகவும் செயல்பட்டதாக அன்வார் கூறினார். இந்த கொண்டாட்டங்கள் மலேசியாவின் கலாச்சார பன்முக தன்மையின் அழகையும் உலகெங்கிலும் இருந்து வரும் பார்வையாளர்களை வரவேற்பதில் மலேசியர்களிடையே ஒற்றுமையின் உணர்வையும் பிரதிபலித்தன என்று அவர் கூறினார். வானவேடிக்கை காட்சிகள் உட்பட பெரிய அளவிலான பல்லூடக நிகழ்ச்சிகள் அமைதியான மற்றும் ஒழுங்கான சூழ்நிலையில் முக்கிய சுற்றுலா இடங்களை ஒளிரச் செய்தன என்று அவர் பாராட்டினார். விசிட் மலேசியா 2026 பிரச்சாரம் கோலம்பூரில் நடைபெற்ற பெரிய அளவிலான புத்தாண்டு கொண்டாட்டமான விசிட் மலேசியா 2026 கவுண்டவுன் விழா மூலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. மலேசியாவை முன்னணி உலகளாவிய சுற்றுலா தலமாக நிலைநிறுத்துவதற்கான அதன் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த ஆண்டு 43 மில்லியன் சர்வதேச பார்வையாளர்களை ஈர்க்க முடியும் என்று மலேசியா நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனலின் புதிய தலைவராக பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் நியமிக்கப்படுவதற்கு நெகிரி செம்பிலான் பெர்சாத்து தலைவர் ஹனீபா அபுபக்கார் தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அவர் ஒரு அறிக்கையில் பரிகாத்தான் நேஷனலுக்கு வலுவான தார்மீக அதிகாரம், விரிவான அரசியல் அனுபவம் மற்றும் உறுப்பு கட்சிகளை ஒழுக்கமான மற்றும் பயனுள்ள முறையில் ஒன்றிணைக்கும் திறன் கொண்ட ஒரு தலைவர் தேவை என்று லாபு சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். ஹாடி இந்த அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்கிறார் என்று குறிப்பிட்ட அவர் மேலும் இது தொடர்பாக மறுக்க முடியாதவர் என்று ஹனீபா தெரிவித்தார். உண்மை என்னவென்றால் பரிகாத்தான் நேஷனலில் இன்று 2 நபர்கள் மட்டுமே கூட்டணியை வழிநடத்த சட்டப்பூர்வமான தன்மை, அனுபவம் மற்றும் பரந்த ஏற்றுக்கொள்ளலை கொண்டுள்ளனர். அவர்கள் பெர்சாத்து தலைவர் மொஹிதீன் யாசின் மற்றும் பாஸ் கட்சி தலைவர் ஹடி அவாங் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மொஹிதீன் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை கைவிட்டு விட்டதால் பரிகாத்தான் நேஷனலை வழிநடத்தவும் அதன் தொடர்ச்சி மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் ஹடி மிகவும் பகுத்தறிவு மிக்கவர் என்று உறுதியானவர் என்றும் அவர் கூறினார். சிறந்த அரசியல் நடைமுறைகளுக்கு இணங்க பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியை கட்சி அமைப்பிற்குள் வலுவான அதிகாரம் கொண்ட ஒரு உறுப்பு கட்சியின் தலைவர் வகிக்க வேண்டும் என்று ஹனீபா கூறினார். இந்த வட்டத்திற்கு வெளியே ஒருவரை நியமிப்பது தலைமையில் குழப்பத்தை உருவாக்கும் என்றும், நிர்வாக சங்கிலிகளை பலவீனப்படுத்தும் என்றும், ஒருங்கிணைப்பை சிக்கலாக்கும் மற்றும் முக்கிய முடிவெடுப்பதை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் அபாயம் உள்ளது என்றும் அவர் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் ஒரு உள்ளடக்கிய, நிலையான மற்றும் நம்பகமான தேசிய கூட்டணியாக இருப்பதை உறுதி செய்ய இன மற்றும் சமூக எல்லைகளுக்கு அப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதன் முக்கியத்துவத்தையும் ஹனீபா வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.